أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور. صدق الله العلي العظيم. ويقول النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم: من فطر صائما غفرت ذنوبه واعتقه الله من النار، وكما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான மலபாக்களே, சகோதரர்களே, ரமலான் மாதத்தை முன்னிட்டு அடியார்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான ஏற்பாடுகளை செய்கிறார். மனிதர்களுக்காக இந்த ஏற்பாடுகள் அல்லாஹ் ரமலானை முன்னிட்டு மனிதர்களுக்காக வேண்டி என்னென்ன ஏற்பாடுகளை செஞ்சானோ அதனுடைய அந்த சுருக்கத்தை எடுத்து பார்த்தா, மனிதர்கள் அல்லாஹ் சந்திக்கும் பொழுது பாவமற்றவர்களாக சந்திக்கும். அல்லாஹ் சந்திக்கும் பொழுது பாவமற்றவர்களாக, பாவ கரையிலிருந்து சுத்தமானவர்களாக அல்லாஹ் சந்திக்கொள்வதற்காக வேண்டி பல ஏற்பாடுகள் செய்யும். இன்றைக்கு பொதுவாகவே உள்ள விஷயம் தான், ஒரு விஷயத்தை ஒரு ஒரு ஃபாலோவை, ஒரு இபாதத்தை, ஒரு கடமையை அது ஏன் எதற்கு என்றதை விலங்கல் என்றால் நாங்கள் அதிகமான ஹைர்கள் இருந்து ஒதுக்கப்படுவோம், நலவுகள் இருந்து ஒதுக்கப்படுவோம். உதாரணமாக எனக்கு எங்க பிள்ளைகள் அப்படின்னு ஒரு பொழுது, பிள்ளைகளை நாங்க பார்க்கிற விதம் ஒன்றைங்க, பிள்ளைகளை ஷரியாவுடைய கண்ணோட்டத்துல பார்க்காம உலக கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது இந்த பிள்ளைகளால வரக்கூடிய ஏராளமான ஹைர்களை விட்டு பாப்பா அம்மா ஓரமாகுவாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்கிற முறை ஒன்றைங்க, அது ஷரியாவுடைய முறையில அதை பார்க்கலன்னா பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான ஹைர்களை அவங்களுக்கு இழந்துருவாங்க. கணவன் மனைவியை பார்க்கிற ஒரு முறை ஒன்றைங்க, மனைவி கணவனை விளங்குற முறை ஒன்றைங்க. அப்ப இது அந்த அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி எங்களுக்கு அதை புரியணும் என்று சொல்லி சொல்றாங்களோ அந்த கண்ணோட்டம், அந்த இல்மோ, அந்த தெளிவு எனக்கு இல்லைன்னா அதனுடைய முழு ஹைர்களும் இல்லாமலாம், முழு ஹைர்களும் இல்லாமலாம். இது மாதிரி ரமலானுக்குள்ள நாங்க வாரம் மட்டுமல்ல, ரமலான் என்ன கொண்டு வந்திருக்குது, ரமலான் என்ன செய்யும், ரமலானுடைய பிரயோஜனங்கள் என்ன, ரமலான நாங்க அழகான பாவைகள் என்ன, எங்களுக்கு என்ன நடக்கும், ரமலானுடைய இரவு, ரமலானுடைய பகல், ரமலான்ல நோன்பு நோக்கிற விஷயங்கள், ரமலான்ல அல்லாஹ் தஆலா என்னென்ன வகையான ஹைர்களை வச்சிருக்கிறார் என்றத நாங்கள் எல்லாரும் விளங்குவோம். அப்படியான சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க பொதுவான முறையில ரமலான் எப்படி விளங்கி வச்சுக்கிறேன், ரமலானுடைய தலைமுறையை பார்த்தாச்சு. அப்புறம் தராவியை தொழுவாங்க, அதுக்கு பின்னால சஹர் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் சாப்பிடாம தண்ணி குடிக்காம மகரிபாக இருப்போம், இஃப்தார் செய்வோம், நோன்பு, இரவுல தராவி தொழுவோம். அல்ஹம்துலில்லாஹ், நோன்பு முடிச்சாச்சு, தராவி தொழுதாச்சு, எந்த பொறுப்பும் முடிஞ்சு. ரமலானால அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறான், ஹதீஸ்கள்ல நபி அவங்க எப்படி இந்த ரமலானை பற்றி கூறியிருக்கிறார்கள். அப்படியான சகோதரர்களே, இது 11 மாதங்கள் மாதிரி உள்ள ஒரு மாதம் அல்ல. ஏனைய மாதங்கள் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் மாதம் அல்ல, ஒரு வித்தியாசமான மாதம். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமதான் மட்டும்தான். ரமதான், ரமதானுடைய மாதம். பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரே ஒரு மாதம் ரமதானுடைய மாதம். வேறொன்றை பெயர் சொல்லி கூப்பிட்டு 12 மாதங்களே இருக்குது. அவங்க ஹதீஸ்ல சொல்லிக்கிறாங்க, முஹர்ரம் பத்தி சொல்லிக்கிறாங்க, துல்ஹிஜ்ஜா பத்தி சொல்லிக்கிறாங்க, சஃபர் பத்தி சொல்லிக்கிறாங்க, பத்தி சில இடங்கள்ல வருது, எப்படி ஹதீஸ்ல வருது, ரஜப பத்தி வருது ஹதீஸ்ல, அதே போல ஏனைய மாதங்களை பத்தி வருது. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதம் என்று சொல்லி எடுத்த ஒரே ஒரு மாதம் ரமதான் மாதம், ஷஹ்ரு ரமதான். அதுவும் ஏன் குர்ஆனோடு சம்பந்தப்படுது? ஒரு சில ஃபீல் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இன்றைக்கு அல்லாஹ் அடியார்களுக்காக ரமதான்ல சில விடயங்களை செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா அடியார்களுக்காக ரமதான்ல சில ஏற்பாடுகளை செய்யறாங்க. ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எங்களுக்கும் நாங்களும் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் நோன்பு. இதுல எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன என்றது நாங்க முதல்ல ஏராளமான விஷயங்களை ஹதீஸ்ல பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக ஒரு சில விடயங்களை நாங்க எழுதிட்டு பார்ப்போம். எங்களுக்கு இந்த நோன்பு ஒரு இன்ட்ரெஸ்டாக ஆகிறதுக்காக, நோன்பு ஒரு இன்பமாக ஆகிறதுக்காக முதலாவது ரமதான்ல அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை அலங்கரிக்கிறார். சுவர்க்கத்துடைய வாயில்கள் திறந்து கொள்ளப்படுது. இரண்டாவது நரகத்துடைய வாசல் அல்லாஹ் தஆலா மூடுறான். மூணாவது ஷைத்தான அல்லாஹ் தஆலா கட்டி போடுறான். நாலாவது ஆரம்ப 10 ரஹ்மத்தாக அல்லாஹ் வச்சுக்கிறான். அஞ்சாவது நடுப்பத்தை மஃபரத்தாக ஆக்கி வச்சுக்கிறான். ஆறாவது இறுதி 10 நரக விடுதலையாக ஆக்கி வச்சுக்கிறான். ஏழாவது சஹருடைய சாப்பாடு வரக்கத்தாக்கி வச்சுக்கிறான். எட்டாவது நபி அவங்க செஞ்சாங்க, யாரு பகல்ல நோன்பு வைப்பார்களோ ஈமானோட நன்மை எதிர்பார்த்தவர்களாக முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும். 9வது யாரு இரவுல நின்று வணங்குவார்களோ முந்தின பாவம் மன்னிக்கப்படும். 10வது கத்ருடைய இரவை யார் ஹயாத்தாக்குவார்களோ முன்னால் செஞ்ச பாவம் மன்னிக்கப்படும். 11வது அந்த ஒரு நாள் ராவுடைய இபாதத் 1000 மாதங்களோட சேர்ந்தது. 12வது நோன்பாளியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். 13வது நோன்பாளியுடைய வாயிலிருந்து வீசக்கூடிய அந்த வீச்சல் அது கஸ்தூரியோட பொறுமதியானது. 14வது அல்லாஹ் தஆலா சொன்னார், எல்லா அமல்களும் அடியார்கள் செய்யக்கூடிய அமல்கள் அவனுக்குரியது, அடியார்களுக்குரியது. நோன்பு தவிர நோன்பு எனக்குரியது, நோன்புக்கு நானே கூலி கொடுப்பேன். 15வது நோன்பு நரகம் தொட்டு பாதுகாக்கும். 16வது நோன்புல யார் தாகித்திருப்பார்களோ கியாமத்துடைய தாகத்தாலும் அவர்களை பாதுகாப்பான். 16வது ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரத்துல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தான் நரக விடுதலை செய்கிறார். 17வது பெருநாள் புலையன்று அல்லாஹ் தஆலா முழு நாளும் எந்த அளவுக்கு நரக விடுதலை செஞ்சாரோ அந்த அளவுக்கு நரக விடுதலை செய்கிறார். 19வது நோன்பு கியாமத்தான ஷஃபாஅத் செய்யும். 20வது அல்லாஹ் அக்பர் ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்துடைய நன்மை, 21 ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய நன்மை. இவ்வளவெல்லாம் இது கொஞ்சம், இவ்வளவெல்லாம் ஒவ்வொரு ஒரே மாசத்துல கொண்டு வந்த ஒரு மாதம் தான் ரமதானுடைய மாதம். நபி அவர்கள் சொன்னாங்க, மன் ஃபத்தர ஸாயிமா, யார் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வார்களோ அவர்களுடைய முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ் தஆலா நரக விடுதலை செய்வார். 23, 24 மேலான சகோதரர்களே, நோன்பின் மூலமாக அல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ்களை நீங்க அதிகமாக அல்லாஹ் ஏற்பாடு செஞ்ச சில விஷயங்கள் எடுத்து பார்த்தா பாவ மன்னிப்பு முதன்மையாக பாவ மன்னிப்பு. ரமலானுடைய காலத்தை அல்லாஹ் தந்ததே நீங்க மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுமோ, மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுமோ, மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும் வாங்க, இதுக்குள்ள வாங்க, அல்லாஹ் கூட்டு கொண்டீங்க வாங்க. இன்னைக்கு
எங்களுக்கு உலகத்துல வாழ்றதுக்கு தண்ணி வேணும், சாப்பாடு வேணும், உடுப்பு வேணும், ஒரு வீடு வேணும், மனைவி வேணும், தேவைகள் அந்த உலகத்துல வாழ்றதுக்காக வேணும். இதே தேவை கபூர்ல ஏற்படுறது, இதே தேவை ஹஸ்ரல்ல ஏற்படுறது, இதே தேவை கியாமத் ஏற்படுறது. கபூர்ல யாருக்கும் தண்ணி தேவைப்படுறது, சாப்பாடு தேவைப்படுறது, உடுப்பு தேவைப்படுறது, மனைவி தேவைப்படுறது, வீடு தேவைப்படுறது. கபரில் இருந்து சுவர்க்கம் போகும் வரைக்கும் ஒரு ஆளுக்கு தேவைப்படுறது அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் ரஹ்மத்தும். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் ரஹ்மத்தும். அதனாலதான் நாங்க மௌத்தா போல எல்லாருக்கும் துஆ கேட்கிறேன். அல்லாஹும்ம ஃபில் லஹு வர்ஹம், அல்லாஹும்ம ஃபில் லஹு வர்ஹம், அல்லாஹும்ம ஃபில் லஹு வர்ஹம். யா அல்லாஹ் மன்னிப்பாயாக, ரஹ்மத் செய்வாயாக, மன்னிப்பாயாக, ரஹ்மத் செய்வாயாக. எங்களுக்கும் மக்ஃபிரத் தேவை, எல்லோருக்குமே மக்ஃபிரத் தேவை, மனைவிக்கும் மக்ஃபிரத் தேவை. சஹாபாக்கள் மௌத்தா போனாலும் அவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கணும்னு துஆ கேட்போம். இமாம்கள் மௌத்தா போனாலும் மக்ஃபிரத்துக்காக, ஆகப்பெரிய ஹாஃபிஸ்மார்கள் மௌத்தா போனாலும் மக்ஃபிரத்துக்காக, முன்சப்லத்துல கூடியவர் மௌத்தா போனாலும் மக்ஃபிரத்துக்காக, மிகப்பெரிய ஒரு தாய் மௌத்தா போனாலும் மக்ஃபிரத்துக்காக, பெரிய நன்மை செய்யக்கூடிய மௌத்தா போனாலும் மக்ஃபிரத்துக்காக துஆ செய்வோம். பாவி மௌத்தா போனாலும் மக்ஃபிரத்துக்காக துஆ செய்வோம். அருமையான மேலான சகோதரர்களே, இந்த மக்ஃபிரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஏராளமான அமல்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான். நாங்க செய்யறோம். எனக்கு அதுல ஒரு இன்பமும் இல்லை. நாங்க எல்லாரும் தொழிலுக்கு போறோம், வியாபாரத்துக்கு போறோம், கடையை திறக்கிறோம், ஜொப்பு போறோம், உத்தியோகத்துக்கு போறோம், கட்டி போறோம், கொழும்புக்கு வராங்க, நல்லா போறாங்க. ஒவ்வொரு நாளும் கடையை திறக்கிறாங்க, குடும்பத்தை விட்டுறாங்க, மனைவி விட்டுறாங்க, பேச்சு அந்த கடையில இருந்து வரக்கூடிய எல்லா அவங்களுக்கு கண்ணுக்கு விளங்குது. பணம், பணத்தால என்ன செய்யலாம் என்று விளங்குது. பணத்தால என்ன தண்ணி பில்ல கட்டிடும், பணத்தால கரண்ட் பில்ல கட்டிடும், பணத்தால சாப்பிடலும், பணத்தால உடுப்பு வாங்கலும், பணத்தால மனைவிட தேவை பூர்த்தி ஆகுது, பணத்தால தேவை பூர்த்தி ஆகுது, பணத்தால பிள்ளையோட தேவை பூர்த்தி ஆகுது, பணத்தால பிள்ளைங்க படிக்குது. பணம் என்ன செய்யும் என்றது உங்களுக்கு தெரியும். அதனால இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நாங்க எங்களை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அந்த குடும்பத்தில் உள்ள தேவைகள், மனைவியுடைய தேவை, பிள்ளைகளுடைய தேவை, எங்களைய பணத்தின் பக்கம் சம்பாதிக்கிற பக்கம் தள்ளுது. போங்க 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 போங்க, எழுப்புங்க, இல்லைங்க போய் கஷ்டப்படுங்க, எங்களே தள்ளுது. ஏன்னா பணத்தால எங்களோட தேவை என்ன தேவைன்னு எங்களுக்கு விளங்குறது. நோன்பால என்ன நடக்கும் என்றது எங்களுக்கு தெரியாததால கணக்கு நோன்பு என்ன செய்யும் என்பது எங்களுக்கு தெரியும். சல்லிய விளங்கின அளவுக்கு நான் நோன்பு விளங்கல்ல, சல்லிய விளங்கின அளவுக்கு நோன்பு விளங்கல்ல. நோன்புக்குள்ள சொன்னபடியே வந்துட்டு வெளியில போறதால நோன்பு பிரயோஜனம் தர வேண்டது இல்லை. அப்படி நினைக்க வேண்டாம். நோன்புக்குள்ள வந்தாச்சு, தலைமுறை பார்த்தாச்சு, உள்ளுக்கு வந்தாச்சு, 29 நோம்பு பிடிச்சாச்சு, மரண ஷவ்வாலுடைய புறம் பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், நோன்பு ஒரு மாசம் நோன்பு வச்சோம், பிரயோசனம் ஆயிடுச்சு. பிரயோசனம் அடைகிறதுக்கு ஒரு வேற முறைகள் இல்லை. பிரயோசனம் அடைகிறதுக்கு முறையில் எங்களுக்கு நோன்பு ஒரு ஆகிராவுடைய சிந்தனையை கொண்டு வரணும். நோன்பு உலகத்துடைய இன்பங்களை உடைக்கணும், நோன்பு ஆசைகளை உடைக்கணும், நோன்பு எங்களை கல்வ சுத்தமாக்கணும், நோன்பு பாவங்களை இல்லாமல் ஆக்கணும். நோன்பு ஒரு மாசம் நாங்க ஒரு மாகுளுக்குள்ள வரோம், ஒரு சூழலுக்குள்ள வரோம். நோன்புல நாம ஒரு மாமோட ஒரு சூழலுக்குள்ள வரோம். நோன்பின் மூலமாக கிடைக்கிற முதன்மையான பலாபலன்
ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, முன்ன செஞ்ச பாவம் மன்னிக்கப்படும், முன்ன செஞ்ச பாவம் மன்னிக்கப்படும், முன்ன செஞ்ச பாவம் மன்னிக்கப்படும். இவரெல்லாம் நபி அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல நோன்புடைய ஃபதாயில்களை, நோன்புடைய சிறப்புகளை செஞ்சாங்க. அதுக்கு புறம் ஒரு விஷயம் செஞ்சாங்க. நாசமா போகட்டும், நாசமாகியே போகட்டும், நாசமாகியே போகட்டும். யார் சொன்னாங்க? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹிமான் நாசமா போவானாங்க, ரஹிமான் நாசமா போவானாங்க, ரஹிமான் நாசமாகியே போவானாங்க. இல்ல மையா ரசூலுல்லாஹ், யார் யா ரசூலுல்லாஹ், யாருக்கு பதுவா செய்றீங்க? யாருக்கு யார் நாசமா போகட்டும்? நபி அவங்க சொன்னாங்க, மன் அத்ரக ரமலான ثم لم يغفر ذنبه, யாரு ரமலான் அடைஞ்சி பாவம் மன்னிக்கப்படலையோ நாசமா போகட்டும். ரமலான் மாதத்தை அடைஞ்சு கொண்டும் பாவங்களை பத்தி சிந்திக்கல, பாவங்களை இல்லாம பத்தி சிந்திக்கல, பாவமான காரியங்களை பத்தி சிந்திக்கல, பழைய மாதிரி தான் நினைக்கிறாங்க. நபி அவங்க நாசமா போகட்டும். 29 நாள் நாங்க நோம்பு பிடிச்சது பிறகு பார்க்கணும், எங்க பேர் எந்த லிஸ்ட்ல வந்திருக்குது, என்ன மனைவியுடைய பேர் எந்த லிஸ்ட்ல வந்திருக்குது, என்ன மகன்மார்ட பேர் எந்த லிஸ்ட்ல வந்திருக்குது, என்ன நானத்தனமான பேர் எந்த லிஸ்ட்ல வந்திருக்குது, பாக்கியசாலிகளுடைய லிஸ்ட்ல வந்திருக்குதா, அல்ல நாசமா போனவோட லிஸ்ட்ல வந்திருக்குதா? சும்மா நாங்க பார்த்தோம், கேட்டோம், நோம்பு வச்சோம் சொல்லவில்லை. நபி அவங்க சொன்னாங்க, ரொம்ப சாயிம், தெரிந்த ரிவாயத், ரொம்ப சாயிம், எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பின் மூலமாக பசித்திருந்ததையும் தாகித்திருந்ததையும் தவிர வேற எந்த பிரயோசனமுமே இல்லை. பசி வைக்கிறாரு, தாகம் வைக்கிறாரு, வேற எந்த பிரயோசனம் இல்லை. ورب قائم ليس له من قيامه الا السهر والتعب. எத்தனையோ இரவுல நின்று வணங்கக்கூடியவர்கள் கஷ்டப்பட்டதையும் விழித்திருந்ததையும் தவிர வேற எந்த கூலியுமே இல்லை, நோன்பு ஒரு அழகான முறையில் அமையணும். நோன்பு பல கைதுகளை கொண்டு வந்தீங்க, எல்லா கைதுகளும் ஒரேடியா ஒரே மாசத்துல கொண்டு வந்த மாதம் தான் ரமலானுடைய மாதம். எங்க சரி கேள்விப்பட்டிருப்பீங்களா? நீங்க கிழமைக்கு ஒரு கிழமை, மாசத்துக்கு ஒரு கிழமை வேலை செய்யுங்க, மாசம் சம்பளம் தரோம்னு சொல்லி, ஒரு மாசம் இல்ல, ஒரு இரவு நீங்க நின்று வணங்கினா 1000 மாதங்களுடைய கூலி தான் அதனுடைய இரவு. இவ்வளவு பெரிய ஆஃபர். என் வாழ்க்கையே 1000 மாசம் இல்லை, ஒரு இரவு நின்று வணங்குங்க, 1000 மாதங்களுடைய கூலி உங்களுக்கு தரேன். எங்க சரி ஒரு இடத்துல இருக்குமா? நீங்க பார்த்திருப்பீங்களா? நீங்க ஒரு ஷர்ட் வாங்குங்க, 70 ஷர்ட் ஃப்ரீயா தரோம். ஒரு சாரம் வாங்குங்க, 70 சாரம் தரோம். ஒரு ஃபர்த செய்யுங்க, 70 ஃபர்துடைய நன்மை உங்களுக்கு தரோம். 70 ஃபர்துடைய நன்மை உங்களுக்கு தரோம். ஒரு பெரிய ஆஃபர். நாங்க சில்லறை கடைகளை கடவுள்கிட்ட இல்லை, எங்க இடத்துல சில்லறை கடைகள் சில டைம் கடன்கள் வாங்கினேன். கடன் கூடி 30,000 40,000 50,000 போகும். சில ஹோல்சேல் கடைகளுக்கு 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் போகும். சில கடைகளுக்கு கோடிக்கணக்கு கடன் போடும். உதாரணமாக நான் கடன் எடுத்து சொல்லுங்களேன், முதலாளி சில சக்கரையா மூளை கடன் கூடிக்கொண்டே போகுது. அப்போ நீங்க 1 கிலோ சீனி வாங்குங்க, அவனோட முழு கடனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு எப்படி விடுவோம்? கடை திறக்கிறதுக்கு முன்னாலே நிற்போம், 1 கிலோ சீனி வாங்கினோம்.
நபி அவங்க சொன்னாங்க, பகல் நோம்பு முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும், இரவு நின்று வணங்குறது முந்தின பாவம் மன்னிக்கப்படும். 40 வருஷம் ஒவ்வொருத்தரும் வயசு நோம்பு பிடிங்க, 50 வருஷத்துடைய பாவத்தை மன்னிக்கிறேன். இரவுல நின்று வணங்குங்க, 50 வருஷத்துடைய பாவத்தை மன்னிக்கிறேன். கதருடைய 21, 23, 25, 27, 29 ஹயாத்தாகுங்க, முன்னாள் செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறேன். எவ்வளவு பெரிய எந்தெல்லாம் ஹதீஸ்களும் வருது. இதை நாங்க எல்லாரும் சேர்த்து இந்த மாசத்தை, இந்த நன்மைகளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளும்ன்றதுக்காக ஏதாவது திட்டமிங்க என்னட்டு மனைவியை உட்கார வச்சு, மகளை உட்கார வச்சு, அம்மா உட்கார வச்சு, ஏதாவது உட்கார வச்சு ஒரு மாசம் வருது. அம்மா என்ன செய்யும்? ஃபுல்லா பயன்படுத்திக்கணும். ஏப்ரல்லையும் வருது, டிசம்பர்லயும் வருது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகணும், நுவரெலி போமா, காலி போமா, போவோம், 3 நாளைக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் யோசிக்க, யார நானாவை கூப்பிடுவோமா, தம்பியை கூப்பிடுவோமா, மாமியை கூப்பிடுவோமா, அல்ல மச்சமாரை கூப்பிடுவோமா, ஒரு 7 பேர் 10 பேர் சேர்ந்தா எப்படி போறது? உட்கார்ந்து மஷூரா எப்படி போறது? பஸ்ல போமா, கோச்சில போமா, அல்லது வேன் பிடிச்சு போமா, முதல்ல எங்க போறது? நுரளி போமா, காலி போமா, சரி போய் எங்க தங்குறது? ஊழல் எடுப்போமா, ஹோட்டல் எடுப்போமா, சாப்பாடு என்ன, ஒரு நாள் சாப்பாடு என்ன, 2 நாள் சாப்பாடு என்ன, முதல் நாள் எங்க போறது, 2 நாள் எங்க போறது, யார் யார் என்ன கொண்டு வர்றது, நீங்க என்ன கொண்டு வரீங்க, நீங்க என்ன வாங்க. போல 3 நாள் கழிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய திட்டம் எல்லாம் போடுறோம். இந்த 30 நாளை கழிக்கிறதுக்கு ஏதாவது உட்கார்ந்து பிளான் பண்ணிக்கிறோமா? பிளான் பண்ணிக்கிறேன். என்ன பிளான்? என்ன வேணும்? கட்லட் குடிக்கிறதுக்கு கீமா பண்ணுவாங்க, கஞ்சி உள்ளரைச்சு கொடுத்தாங்க, கஞ்சி மசூரா வீட்டுல மசூரா நாளை சஹருக்கு என்ன சாப்பிடுங்க மசூரா தின்றதுக்கு. 11 மாசம் தின்னல காட்டுறது இன்னும் வந்தீங்க. அவர்னா காட்டல 11 மாசம் அவர்னா காட்டு என்ன வந்தீங்க ஒன்று தின்னல ஏன் தின்ன பாருங்க. யோசிங்க. நாங்க சின்ன 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 விஷயங்களுக்கு எல்லாம் பிளான் பண்றோம், ஒரு திட்டம் போடுறோம், ஒரு நேர சூழ்ச்சியோட தயாரிக்கிறோம். ஏன் ரமலானுக்கு எனக்கு செய்யலாம்? சாருக்கு எத்தனை மணிக்கு எழுதுங்க, எவ்வளவு நேரம் தஹஜ்ஜத் எழுதுங்க. சார் சாப்பாடு எவ்வளவு நேரம் எழுதுங்க. குர்ஆன் ஒரு நாளைக்கு 3 ஜுஸ் ஓதணும். காலையில 6 ஜூஸ், எத்தனை மணிக்கு 6 ஜூஸ், 2வது 6 ஜூஸ், 3வது 6 ஜூஸ், 4வது 6 ஜூஸ், 5வது 6 ஜூஸ், 6வது 6 ஜூஸ். எப்படி எழுது? மகளுக்கு ஒரு டைம் டேபிள் என்ன, மகன் ஒரு டைம் டேபிள் என்ன, மனைவியை கூப்பிட்டு நீங்க குசினி போற இந்த நேரத்துல மட்டும்தான். சுபஹ் போற நீங்க என்ன செய்யணும்? 9 மணிக்கு போற என்ன செய்யணும்? 10 மணிக்கு என்ன செய்யணும்? போருக்கு எத்தனை மணிக்கு முசல்லா போறணும்? போர் போற என்ன செய்யணும்? அசல் லோகத்துல அஸ்லாங்காட்டு என்ன செய்யணும்? அசல்ல இருந்து மகரிபாங்காட்டு போன விஷயம் என்ன? ஆண்கள் பார்வை பிடிக்கணும், கேள்வி பிடிக்கணும், பேச்சு பிடிக்கணும். அதே போல நோன்பில் என்ன செய்யறது? எல்லாம் எழுதப்படணும். டைம் டேபிள் வைக்கணும். வீட்டுல ஆட்களை பாக்குறதுக்கு விளம்பணும். இந்த நேரம் நாங்க செய்யணும், இந்த நேரம் செய்யணும். ஒன்றுமே இல்லாதால அப்படியே போறது, அப்படியே போறது. ஒரு நோக்கம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை, ஈமான் இல்லை, இஹ்திசாப் இல்லை. அப்படியே காலையாகுது, அப்படியே மாலையாகுது. இப்ப 6ஆம் நோம்பு முடிஞ்சு நாளை காலையில 7வது நோம்பு. 6ஆம் நோம்புல என்ன செய்ய ஒன்றுமே தெரியும். இப்படி ரமலான கழிச்சா ரமலான் முடிஞ்ச என்ன பிரயோஜனம்? எங்களுக்கு அக்கௌண்ட் என்ன வாங்கிங்க? ஒன்றும் வாங்கிங்க. என்னோட பட்டுவல் ஒன்றுமே இருக்காது. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள், பெரிய ஆட்கள், ஆண்கள், பெண்களுக்கு விளங்கோணும் ரமலான்ல செய்ய வேண்டியவைகளை விட்டா என்ன கஷ்டப்பட்டு செஞ்சுக்கலாம். உதாரணமா இந்த அங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் தாள் நீக்குதான், 5000 தான், 5000.
இதை எடுத்து நான் துண்டு துண்டா கிழிச்சா துண்டா கிழிச்சா கேட்பீங்களா இல்லையா? கேட்போமா இல்லையா? துண்டு துண்டா கிழிச்சா 5000 ரூபாய் என்ன செய்யல துண்டு துண்டா கிழிச்சா கோபம் வருது. நோட்டை வீணாக்கினா ஏன் கோபம் வருது இல்லை? ஏன் கோபம் வருது இல்ல? நோன்பு தெரியாது. என் மனைவிக்கு கோபம் வருது இல்ல? அவங்க தெரியாது. எங்களுக்கு ஏன் கோபம் வருது இல்ல? எங்களுக்கு தெரியாது. பிள்ளைகளுக்கு ஏன் கோபம் வருது இல்ல? பிள்ளைகள் இருக்கக்கூடிய வயசுல பச்சு பாருங்களே, வயசுல பச்சு பாருங்களே, அழும். பிள்ளை கொடுத்த ஒரு 1000 ரூபாய் அந்த ஹத்தியாவை பறிச்சு பாருங்களே, அழும். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் கொடுத்த டோய்ஸை பறிச்சு பாருங்களே, அழும். அந்த புள்ளாக விளங்குது, எங்களுக்கு சல்லி விளங்குது, வீட்டுல உள்ளாக பணம் விளங்குது. அதை படிக்கும் பொழுது அவளுக்கு அது கல்குலேஷன் அவளுக்கு ஒரு ஆத்திரம் வருது. அது ஏன் நோன்பு வீணாக்கும் பொழுது வருது இல்லையா? நோன்பால என்ன நடக்கும் என்று தெரியாது. அது நாங்க படிச்சு கொடுக்கல. நான் படிச்சு கொடுக்கல, எங்களுக்கும் தெரியாது. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் உட்கார வச்சு நோன்பு இதை செய்யும் இதை செய்யும் இதை செய்யும் இன்னைக்கு படிச்சு கொடுங்க. நாங்களும் விளங்கணும், மனைவாரை படிச்சு கொடுக்கணும், பிள்ளைகளை படிச்சு கொடுக்கணும், தங்கச்சிமாரை படிச்சு கொடுக்கணும். அப்பதான் விளங்கும் இவ்வளவு எல்லாமே இருக்குதா, இவ்வளவு எல்லாமே இருக்குதா, இது நாங்க எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நகைய நாங்க எடுத்து பாதுகாக்கிற முறை உண்டு. நகையை பாதுகாக்க, தங்கத்தை பாதுகாக்கிற முறை உண்டு. சும்மா பாதுகாக்கிறல்ல, தங்கத்தை விடவும் பொறுமதியான ஒன்றுதான் இந்த நோன்பு. நோன்பு பாதுகாப்பு. நோன்புல ஏராளமான சிறப்புகளை வழங்கும். எல்லாரும் நோன்பு வச்சதுக்கான நான் நோன்பு வைக்கிறேன் அல்லாஹ் அதை சொல்றல. ஈமானோ வஹ்திசாபா, இறை நம்பிக்கையோட நோன்பு. தாகம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, சாப்பாடு விட்டது அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஆசை விட்டது அல்லாஹ்வுக்காக வேண்டி, மனோச்சியை கட்டுப்படுத்த அல்லாஹ்வுக்காக வேண்டி, வஹ்திசாபா நன்மையை எதிர்பார்த்தவராக. நன்மை என்னென்ன பலாபலங்கள் இருக்குது என்றதை விளங்கவும் வேணும். அதுபோல அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். ரெண்டும் சேர்ந்தால்தான் நோன்பு நோன்பாக மாறும். ஒரு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு திட்டமிட்டு போடுவோம் இன்ஷா அல்லாஹ். 5 நோன்பு முடிஞ்சுதான், 6 நோன்பு முடிஞ்சுதான். ஏன்னா இன்னமே குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசுங்க. என்ன செய்யறது? என்னோட பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் பாடசாலை போவாங்க. மதினா மடவர காண போவாங்க. என்னோட பிள்ளைகள் 7:30க்கு போவாங்க, 1:30க்கு வருவாங்க. இப்படி உள்ளுக்கு போய்த்துட்டு அப்படி வராங்களா? இதுல நீங்களும் போய்த்து பாடசாலைகளுக்கு அப்படியே உள்ளுக்கு போய் இப்படி வராங்க. அப்படி காலை வைத்து வழியாக வராங்க. அப்படியா? அப்படி போனா மாஸ்டர் சொல்லுவாரு, பிரின்சிபல் சொல்லுவாரு, வாபோ அப்படியே கூட்டிட்டே போயிட்டு இந்த ராத்திரியை கொண்டு வருவான். ஒன்னும் செய்யறாங்க, இங்கே கூட்டிட்டே வருவான், அப்படியே கொண்டு போயிட்டு. இந்த உடம்பு பாடசாலைக்குள்ள போனோடனே சில விஷயங்களை செய்யுது. நினைச்ச மாதிரி உடுத்துட்டு போகலாம், நினைச்ச ஷூவை போட்டுட்டு போகலாம், நினைச்ச மாதிரி முடி வெட்டலாம், நினைச்ச மாதிரி நகை வளர்க்கலாம். ஷூ பிடிக்க போகணும், உடுப்பு பிடிக்க போகணும், பேக்ஸ் பிடிக்க போகணும், டைம் டேபிள், காரை கூட்டம், முதலாம் பீரியட் போகணும், துறக்கணும், அந்த சப்ஜெக்டை பார்க்கணும், லிசன் நாங்க லிசன் எல்லாம் கேட்கணும்.
டீச்சிங் கேட்கணும், அதுக்கான ஹோம் ஒர்க் செய்யணும், நோட்ஸ் எடுக்கணும், எல்லாத்தையும் கேட்கணும். முதல் பீரியட், ரெண்டாவது பீரியட், மூணாவது பீரியட், நாலாவது, அப்புறம் இன்டர்வல். யாரும் பேசலாம், ஊத்து பேச்சு பேசலாம், அதோட உடைக்கலாம், அதோட கீழே நினைச்ச மாதிரி போகலாம், வரையலாம். அங்க ஒரு கட்டுப்பாடு. அது பின்னால அடுத்த பீரியட், அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் நினைச்ச மாதிரி வெளியே வரவும் இல்லை. அதுக்கு ஒரு ஒழுங்குமுறையால வெளியில வரணும். இப்படி ஒரு நாள் இல்ல, ஒரு வருஷத்துக்கு போன் கொண்டு போகலாம், அப்படி செய்யலாம், பொம்பளை பொருளை பேசிக்கொண்டு இருக்கலாம், பல கட்டுப்பாடு. அப்படி ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு அப்படின்னு வந்தா தான் நல்லா படிச்சு ஒரு பட்டதாரியாக நல்ல வகையில இல்ல நல்ல ஒரு மார்க்ஸ் எடுத்து அழகான வரும். அப்படின்னு இல்ல, ஒரு கட்டுப்பாடும் இல்ல. அந்த கிண்டதும் இங்க கிண்டதும் அதை பிறட்டதும் இதை உடைக்கிறது, பெஞ்சை கிடைக்கிறது, ஃபயர் உடைக்கிறது, ஹைட் உடைக்கிறது, 3 நாளையில அனுப்பிவிட்டு வாப்போம். நீங்க அங்க போய் எங்கேயாச்சும் போய் ஒரு மோல்ல வேலை போடுங்க, படிப்புக்கு சரி வரலாம். இது மாதிரி ரமலானுக்குள்ள நாங்க வாரதும் போறதும் அல்ல, ரமலானுக்குள்ள வந்தா சில விஷயங்களிலே போடும். ரமலான்ல இந்த உடம்பு சில விஷயங்களை செய்யும். அது என்ன செய்யறது? பெருசா ஒன்றும் இல்ல, பெருசா பெரிய திட்டம் பெருசா ஒன்றும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்ல. நபி அவர்கள் ரமலானை எவ்வாறு கழிச்சாங்களோ அது மாதிரி கழிக்கிறது. நபி அவர்களுடைய ரமலான் எடுத்து பார்த்தா, இந்த ரமலான்ல நபி அவர்கள் 6 விஷயங்கள் ஈடுபடுவார். எத்தனை விஷயங்கள் ஈடுபடுவாங்க? எத்தனை விஷயங்கள்ல? 6 விஷயங்கள் ஈடுபடுவாங்க. நபி அவர்கள் இந்த ரமலான்ல நபி அவங்க 9 வருஷம் நோன்பு வச்சாங்க. சரியா? எத்தனை வருஷம் நோன்பு வச்சாங்க நபி அவங்க? 9 வருஷம். அதுதான் கடைசி வருஷம் தான் 30 நோன்பு, கடைசி 2 வருஷம் தான் 30 நோன்பு பிடிச்சாங்க. மற்ற நாள் நோன்பு பிடிச்சாங்க. கொஞ்சம் ரமலானுடைய இது ஃபுல்லா நோன்பு பிடிச்சாங்க. ரமலான் இருந்துச்சு, ரமலான் மாதம் இருந்துச்சு. 9 ரமலான சந்திச்சாங்க. நபியா 9 ரமலான சந்திச்சாங்க. கடைசி 2 ரமலான்ல தான் நோன்பு வைக்க ஃபர்தாக்கப்பட்டு அதை ஃபுல்லா நோன்பு பிடிச்சாங்க. இந்த ரமலான்ல நபி அவங்க என்ன செஞ்சாங்க? நபி அவர்கள் ரமலான்ல 6 விஷயங்களை செஞ்சாங்க. இது புகாரில, முஸ்லிம்ல, திர்மிதியில, கிதாபுகள்ல நபி அவர்கள் ரமலான் எவ்வாறு இருந்துச்சுன்னு சொல்லி பல ஹதீஸ்களுடைய சுருக்கமான விஷயம். முதலாவது, பகல்ல அழகான நோன்பு வைப்பாங்க. எப்படி நோன்பு? அழகான நோன்பு. சும்மா நோன்பு இல்லை. சும்மா நோன்பு நாங்களும் பிடிக்கிறதா? சும்மா நோன்பு நாங்களும் அழகாயிக்கணுமா? அழகாய்க்கிறதுக்கு வேற விஷயம் செய்யணும். நோன்பை அலங்கரிக்கணும். அழகான நோன்பு வைப்பாங்க. முதலாவது. 2வது, இரவுல நின்று வணங்குவாங்க. 3வது, அதிகமாக குர்ஆன் ஓதுவாங்க. 4வது, அதிகமாக சதகா கொடுப்பாங்க. 5வது, துஆ தௌபா இஸ்திக்ஃபார் ஈடுபடுவாங்க. 6வது, கடைசியில் இஅ்திகாஃப். முதலாவது, பகல்ல அழகான நோன்பு வைப்பாங்க. 2வது, இரவுல நின்று வணங்குவாங்க. 3வது, அதிகமாக குர்ஆன் ஓதுவாங்க. 4வது, அதிகமாக சதகா செய்வாங்க. 5வது, துஆ தௌபா இஸ்திக்ஃபார் ஈடுபடுவாங்க. 6வது, கடைசி வந்து சொல்லுங்க இஅ்திகாஃப். 5 விஷயங்கள், 6 விஷயங்கள். முதலாவது சொல்லுங்க அழகான நோன்பு வைப்பாங்க. 2வது, இரவுல நின்று வணங்குவாங்க. 3வது, அதிகமாக குர்ஆன் ஓதுவாங்க. 4வது, சதகா செய்வாங்க. 5வது, துஆ தௌபா இஸ்திக்ஃபார் ஈடுபடுவாங்க. 6வது, என்ன பாடமாக்கல போல. கடைசி 10 இத நோன்பு. துடம்பு இதுக்குள்ள எல்லாம் போகணும். துடம்பு இதுக்குள்ளதான் நீங்க நபி அவர்கள் ரமலான்ல செய்த அமல்கள். அழகான நோன்பு, அழகான நோன்பு வைக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஈமானம் வஹ்திசாபா, நன்மையை எதிர்பார்த்தவராகவும் அல்லாஹ்வும் காண்டி யார் நோன்பு வைப்பாங்களோ இந்த முந்தின பாவம் பண்ணிக்கிறோம். சரியா? இந்த நோன்பை பாதுகாப்பு. உதாரணமாக
நான் வெளியிலிருந்து பயானுக்கு வர சொல்லுவாங்களே, உடுப்புல இங்கல ஆனை கொட்டிப்பட்டு, இங்கல சாணிப்பி, இங்கல மூத்தரம், இங்கல கிரீஸ் பட்டு, இங்கல என்னமோ ஒன்று நாத்தம் அடிக்கக்கூடிய என்னமோ ஒன்று பட்டிக்குது. இப்படி எல்லாம் வந்த எப்படிக்கும் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. அது போன் வாங்கித்தான் எல்லாரும் குடிச்சிட்டு வாங்க. கிரீஸ் பட்டு, எங்களை மலம் பட்டு, எங்களை சாணி, எங்களை ஆணம் கொட்டி பட்டு, எங்களை சேது சக்தி எடுத்து அதாங்க எப்படி கீழே யாரும் வர அப்படி போக சொன்னாங்க. அது மீறி நான் வந்தாங்க அடித்து தட்டுவாங்க. சரியா இல்லையா? உடம்புல நஜீஸ் பள்ளியை நஜீஸ் ஆக்காம போயிட்டு குளிச்சுட்டு வாங்க. நாங்களும் காலையில அழகான முறையில் நோன்பு வைக்கிறேன். சார்ல இப்ப நீ ஏன் செஞ்சு தர நவைத்து சோமபதி நான் அஜாய ஃபர்து ரமதான் ஹாதி சனதில்லாஹி தஆலா. என்னங்க இமாம் நீங்க வித்ர் தொழுகையில வந்து கடைசி குலூபுல் மாஸ் மட்டும் குலூபுல் தான் முதல்ல போதலே போயிடா நான் பார்த்து வரேன். அப்ப காலையில அழகான முறையில நோன்பு வைக்கிறோம். அது பிறகு பொய்யே பேசி ஏமாற்றம் செஞ்சு அநியாயம் செஞ்சு அவதூறும் கட்டி விட்டு கட்டி அடுத்தவனை பலவாட்டி இவனுக்கு ஏசி உம்மோட கோபம் நாத்தோட கோபம் முழு நோம்பு நஜீஸா. கண்ணால பார்த்த ஹராத்த வாயா பேசின பொய்ய ஏமாத்தி வாக்கு விருதம் அசல் சொல்லாம சல்லி தருவேன் அப்படின்னு அசல் கட்ட சொல்லி ஆளு பொய் வாக்கு மீறல். நான் வந்து என் உடுப்புல ஒரு நஜீஸ் ஒன்று பட்டு ஒரு ஒரு சின்ன பிள்ளை ஃபீ பண்ணா அங்க ஒரு பள்ளியில இருந்து உங்களுக்கு நாத்தம் வராது. ஆனா நாங்க பேசுற பொய்யால ஈக்கிற மலக்கு 2 மைல் போறோம், 3 கிலோமீட்டர் ஓடலாம். ஹதீஸ்ல வருது திருப்பி அவ்வளவுக்கு நாத்தம். பொய்யும் நாத்தம், நஜீஸ் ஏமாற்றும் நாத்தம், புறம் பேசுறது, இட்டு கட்டுறது, அவதூறு செல்றது. நபியும் சொன்னாங்க, இது அக்கான யோமு சோமி அஹதிக்கும், உங்கள் நோன்பாளியா இருந்தா ஃபலா யர்ஃபுஸ் பாவம் செய்யவான, வலா யஃப்சுக் பாவமான காரியங்களில் ஈடுபடுவான. ஆனா நோம்பு கண்ணாலே பாவத்தை பார்க்கிற, காதாலே பாவத்தை கேட்கிற, காலாலே பாவத்தை போற. நபி அவர்களுடைய காலத்துல ஒரு நாள் எல்லாருக்கும் நோன்பு வைக்க சொன்னாங்க. எல்லாரும் நோன்பு பிடிக்கும். நான் அனுமதி தராம யாரும் நோன்பு திறக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் அனுமதி தராம நீங்க யாருமே நோன்பு திறக்க கூடாதுன்னா எல்லாருமே நோன்பு வச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்னேறமா போகல, ஒரு ஆள் 2 பேர் 3 பேர் யார சொல்லலாம் நீங்க சொன்னமா நான் நோன்பு வச்சுக்கிறேன், எனக்கு அனுமதித்தாங்க, நான் நோன்பு திறக்கிறேன் கேட்டு வரக்கூடிய ஆள் எல்லாருக்கும் நபியாக அனுமதி கொடுத்து கொண்டே இருந்தேன். சரி தராங்க. ஒரு ஆள் வந்தார், யார சொல்லலாம் ஃபதாதானி மின் அஹலிக, உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த 2 பெண்கள், 2 வாலிப பெண்கள் நீங்க சென்ன மாதிரி நோன்பு வச்சுக்கிறாங்க. உங்கள்ட்ட வார்த்தை வெட்கப்படுறாங்க. அவங்க அனுமதி கேட்கிறாங்க, நோன்பு திறக்கிறது அனுமதி கொடுங்க யார சொல்லலாம்னு கேட்கும். நபியும் அடுத்த பக்கம் பார்த்துக்கோங்க. அவர் அங்கே பக்கம் வந்து கேட்டாரு, நபி எங்களை பார்த்துக்கோங்க. 3 முறை கேட்டாங்க. நபியா மசிதா 2 பேரும் நோன்பு வைக்கலப்பாங்க. யார சொல்லலாம் 2 பேரும் நீங்க சென்ன நோன்பு வச்சுக்கிறீங்க யார சொல்லலாம், உங்கள்ட்ட வார்த்தை வைக்கப்பட்டாங்க, 2 பேரும் அனுமதி கொடுங்க நோன்பு திறக்கிறதுக்கு. நபியும் சொன்னாங்க, அந்த 2 பேரும் நோன்பே வைக்கல, நோன்பாளிகளா அந்த 2 பேரும் இருந்தா அந்த 2 பேருக்கு ஒரு பாத்திரத்துல சக்தி மாத்தி எடுக்க சொல்லுங்க, ஓமிட்டு எடுக்க சொல்லுங்க. இவரு போறாரு, போயிட்டு அந்த 2 பெண்கள் பேர் நபியும் சொன்னாங்க, நீங்க 2 பேருமே நோன்பு வைக்கலையா, நீங்க 2 பேரும் நோன்பாளியா இருந்தா மாத்தி ஓமிட்டு எடுக்க சொல்றாங்க. அந்த பெண்மணியில ஒரு பெண்மணி சக்தி எடுக்கிறா, சேல் சீல் ரத்தம் ஒரு அரவாசம் பாத்திரத்தை வந்து சேருது, மாத்தி ஓமிட்டு.
அடுத்த என்ன நினைக்கிறார்? ரத்தமும் சேலும் காஞ்ச டாட்டம் உள்ள இறைச்சின்னு வந்து விடுது. நபி அவங்க சொல்லப்பட்டு யார சொல்லுவா இப்படி வாங்கி எடுத்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இந்த ரெண்டு பேரும் அல்லாஹ் ஹலாலாக்கின உணவை கொண்டு நோன்பு வச்சாங்க, அல்லாஹ் ஹராமாக்கினவைகளை கூட நோன்பு தந்தாங்க. நோன்பு பிடிச்சிட்டு இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து மக்களுடைய குறைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். மக்களுடைய குறைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்ல, வல்லதி நஃப்ஸ் முஹம்மதின் பியதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக இந்த வாந்தியுடைய பொருட்கள் அவர்களுடைய வயிற்றில் இருக்கும் என்றிருந்தால் லா கலத்துமன்னா, ரெண்டு பேரும் நரகத்தை வைத்திருப்பாங்க. நோன்பு ஒரு அழகான நோன்பு ஆகிக்கொள்ளும், பாவம் இல்லாத நோன்பு ஆகிக்கொள்ளும், அநியாயம் இல்லாத நோன்பு ஆகிக்கொள்ளும். எந்த அளவுக்குன்னா நபி அவங்க சொன்னாங்க, உங்கள ஒரு ஆள் யாராவது ஏசி உங்களுடைய பப்புக்கு இழுக்கிறாருன்னா நீங்க சொல்லுங்க, நான் நோன்பாளி விட்டுடுங்க. நீங்களும் வாயடிச்சுட்டு போவான, நீங்களும் தூசண வார்த்தை பேசவான, நீங்களும் பாவம் செய்யவான, நான் நோன்பாளி. நோன்பு அழகான நிலை. அருமையான சகோதரர்களே, பகலுடைய நோன்பு இது அதிகமான சாப்பாட்டை கொண்டு எங்களுக்கு உஜார கிடைக்கிறது இல்லை. பகலுடைய நோன்பு அல்லாஹ்வுடைய பரக்கத்தின் மூலமாக அது எங்களுக்கு தாக்கு பிடிக்கும். தஸஹரு, சஹருடைய சாப்பாட்டை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஃபஇன்ன ஃபிஸ் ஸஹூரி லபரகா, சஹர் சாப்பாட்டுல பரக்கத் இருக்கு. கொஞ்சம் தான் சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க. லேசான சாப்பாடு சாப்பிட குறைக்கும். பகல்ல நோன்பு வைக்கிறது, இரவுல நின்று வணங்குறது, மகரில் இருந்து அடுத்த நாள் ஃபஜ்ர் வணங்காட்டி இரவு, இரவுல அதிகமான நேரம் நாங்க இபாதத்ல கழிப்போம். அதுக்கு நபியவுடைய காலத்திலிருந்து வரக்கூடிய அமல் தான் தராவீஹுடைய அமல். முழு பேரும் குடும்பத்துல முழு பேரும் தொழணும். ஒரு ஆள் இல்ல, ரெண்டு பேர் இல்ல, குடும்பங்கள்ல யார் யாரெல்லாம் தொழாமைக்கிறாங்களோ தொழுகைக்கு கொண்டு வரணும், தராவீஹ் கொண்டு வரணும், சின்ன பிள்ளைகளை கொண்டு வரணும், ஆண்களுக்குரிய ஏற்பாடு பெண்களுக்குரிய ஏற்பாடு செய்யணும், குர்ஆன் ஓதப்படணும். நபியவர்களுடைய காலத்துல தராவீஹ் ஒரு மணித்தியாலம் ஒன்னேக மணித்தியாலம் இல்ல, அது வந்து நபியாங்க என்று சொல்றாங்க. முதலாவது நாள் அரை நாள், அதுக்கடுத்த நாள் முக்காநாள் முக்கராவு, அதுக்கடுத்த நாள் முழு ராவு. சஹாபாக்கள் பின்னால சஃப்ஸஃபா இருந்தாங்க. நபியவங்க பார்க்கறாங்க, சஹாபாக்கள் இரவு காலங்கள்ல ரமதான் எனக்கு பின்னால தொழ ஆரம்பிக்கிறாங்க. நாலாவது நாள் வரவே இல்லை. ஏன் வரலன்னா மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு அல்லாஹ் தஆலா ஃபர்தாக்கி விட்டா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபர்தாஹாக்கிட்ட கஷ்டப்படுவாங்க. இரவு நின்று வளர்க்கணும், இபாதத்துல காலங்களை கழிக்கணும், நேரங்களை கழிக்கணும். அதுக்குரிய ஏற்பாடு தான் தராவீஹுடைய ஏற்பாடு. நாங்க எல்லாம் உங்களுக்கு கஷ்டமா சிரமமா உங்களுக்கு தாகம் வருது, அந்த வரதா வீட்லயே ஒரு கோபியை கொண்டு வாங்க, வீட்டுல சின்ன ஒரு டீயை கொண்டு வாங்க, கொஞ்சம் குடிச்சு கொள்ளுங்க. ஏதாவது உங்களுக்கு பசி வருதா சாப்பிடுங்க. பள்ளியிலே தொழணும். பிள்ளைகளை தொலை பழக்கணும், பெண்களை தொலை பழக்கணும், பொம்பளை பிள்ளைகளை தொலை பழக்கணும். இரவுல நின்று வணங்குறத ஒரு வளமையாக மக்களுக்கு காட்டணும். ரமதான் என்பது இரவு வணக்கத்தின் மூலமாக ஹயாத்தாக்கப்படக்கூடிய ஒன்று. ரமதானுடைய ஒரு ராவு, அதனுடைய ராவு வேறையா. மூணாவது அதிகமான குர்ஆன் ஓதணும். குர்ஆன் ஓதுற விஷயத்துல 2-3 வகையாக பிரிக்கலாம். வியாபாரத்தோட, தொழிலோட,
மிக வேகமாக மிக அதிகமாக வியாபாரம் தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க, உத்தியோகத்தில் ஈடுபடக்கூடியவங்க ஆக குறைஞ்சதே 2 குர்ஆன் ரமதான்ல படிக்கணும். 2 குர்ஆன் ரமதான்ல படிக்கணும். வியாபாரம், தொழில், கடை, உத்தியோகம், அதே போல வேற வேற வேலைகள் இருக்குது, நேரம் இல்ல, கஷ்டம். 2 குர்ஆன் ரமதான்ல படிக்கணும். நபி அவர்கள் ரமதான்ல 2 குர்ஆன் படிச்சாங்க. அதே போல இமாம்களாக, முஅல்லிம்களாக, பள்ளியுடைய ஹதீப்களாக, பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம்களாக, முதர்ரிஸீன்களாக, மதரசாக்கள் ஓதி கொடுக்கக்கூடியவா இருந்தாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் ஓதும். குறைஞ்சது 10 ஜுஸ். நோமலாக உள்ளார்கள், வியாபாரம் தொழில மிகவும் மிகவும் கஷ்டப்படக்கூடியவங்க 2 ஜுஸ் ஓதணும். பள்ளியில் உள்ளவங்க குறைஞ்சது 10 ஜுஸ் ஓதணும். இதற்கு இடைப்பட்டவங்க குர்ஆனோட தொடர்பு இருக்குது, நல்லா ஓதேலும், நல்லா அவங்க மாஷா அல்லாஹ் அனுபவங்கள் இருக்குது. 5 ஜுஸ் ஓதுங்க, 3 ஜுஸ் ஓதுங்க, 4 ஜுஸ் ஓதுங்க, 5 குர்ஆன் படிங்க, 6 குர்ஆன் படிங்க, 7 குர்ஆன் படிங்க. இமாம்களுக்கு என்ன உங்களுக்கு நேரம் இருக்குமா? 15 குர்ஆன் படிக்கலாம், 20 குர்ஆன் படிக்கலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி 60 குர்ஆன் படிப்பாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 40 குர்ஆன் படிப்பாங்க. இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி 31 குர்ஆன் படிப்பாங்க. பகல் இரவுல 1 குர்ஆன், தராபீஹ்ல 1 குர்ஆன் ஓதுவாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி 61 குர்ஆன் படிப்பாங்க. பகல்ல 1 குர்ஆன், இரவுல 1 குர்ஆன், தராபீஹ்ல 1 குர்ஆன். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு 1 குர்ஆன் ஓதுவாங்க. சஹாபாக்கள் 3-4 பேர் இருந்தாங்க. 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் படிக்கக்கூடியவங்க, 2 நாளைக்கு ஒரு குர்ஆன் படிக்கக்கூடியவங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதல் மேய்த்தாங்க. நோமலான காலத்துல, நோமலான காலத்துல இல்ல, வானம் 2 நாளைக்கு ஒரு குர்ஆன், 3 நாளைக்கு ஒரு குர்ஆன். ரசூலுல்லாஹ் கசீர் அதையும் தான் அனுமதி கொடுத்தாங்க. நோமலான காலம் குர்ஆனை கொண்டுதான் இந்த ரமதான் அலங்கரிக்கப்படும். எல்லோருடைய வாழ்வில் குர்ஆன் மட்டும்தான். குர்ஆன் பேசி நீங்க குர்ஆன் ஓதுறீங்க, நீங்க குர்ஆன் ஓதுறீங்க, தாத்தா நீங்க ஓதுறீங்க, உம்மா நீங்க ஓதுறீங்க, தங்கச்சி நீங்க ஓதுறீங்க, மகள் நீங்க ஓதுறீங்க, அப்துல்லா நீங்க ஓதுறீங்க, கடையில எவ்வளவு பேச்சு நீங்க ஓதுறீங்க, நீங்க ஓதுறீங்க, கூட்டாம இருக்கிற நீங்க ஓதுறீங்க, அப்ப நீங்க ஓதுறீங்க. ஓதவே கிடைக்குது இல்லையே, நீங்க எப்படி ஓதுறீங்க? உடம்பு பிள்ளைகள் இருக்குது, கடை மேய்க்குது, நீங்க குர்ஆன் அஜூஸ் சொல்லுவீங்க, எனக்கு சொல்லித்தாங்களே. பேச்சு குர்ஆனை பத்தி உதாரணத்துக்கு குர்ஆன் ஓதி காட்டுறது. நபி அவர்கள் ரமதானுடைய காலத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் ஓதி காட்டுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகளுக்கு ஓதி காட்டுவார்கள். ஹிஸ்புடைய அமல் இங்கே ஹிஸ்பு நடக்குதா? ஹிஸ்புடைய அமல் இங்க ஹயாத் தான். பள்ளியில இல்ல எத்தனை வருஷம் பள்ளி நீங்க உங்களுக்கு முடியுது பள்ளி ஹயாத்தா ஹிஸ்புடைய அமல் ரமதான் ஹிஸ்புடைய அமல மடவளையில ஒரு பள்ளியில் இல்ல, எல்லா பள்ளிகள்லயும் ஹிஸ்பு வந்து ஐனு சுன்னா மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச சுன்னத். நபி அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நபி அவர்கள் எங்களுக்கு எங்களோட இருந்து செஞ்சு அமல் அளிக்கிறார். நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட சேர்ந்து செஞ்ச அமல் தான் ஹிஸ்புடைய அமல். ரமதானுடைய காலம் எல்லாரும் போதும். சில இடத்துல வந்து ஹிஸ்புடைய அமல் இருக்கிறாங்க, சின்ன பட்டாணத்தை போட்டு வச்சுக்கிறாங்க, அவங்க ஓதுவாங்க. சின்ன பட்டான் சீசன்ல 7 வயசு 10 வயசு ஏன்னா மத்த எல்லாம் மாஷா சொல்றது போயிட்டாச்சு. நாங்க எல்லாம் மாஷா போயிட்டாச்சு. நாங்க தான் ஓதும் கபரு போகிட்டிருக்கிறாங்க. நாங்க தான் கூடுதலான நேரம் வீட்டுல குர்ஆன் சத்தம், காலையில மாலையில இரவுல பகல்ல குர்ஆன் முழு பேரும் குர்ஆன். இப்ப இளைஞராங்க, சில குடும்பங்கள் போட்டி 10 குர்ஆன் படிக்கிறேன், 15 குர்ஆன் படிக்கிறேன், 20 குர்ஆன் படிக்கிறேன்,
போட்டி வேற எந்த சிந்தனையுமே இல்லை. உன்னால 10 ஜூஸ் ஓதுவாங்க. சில குடும்பங்கள்ல 8 வயசு பிள்ளைகள் 10 வயசு பிள்ளைகள் ஒன்றுமே இல்லை. எதிரும் குர்ஆனோட 15 ஜூஸ் ஓதக்கூடிய 9 வயசு பிள்ளைகள் இருக்கிறாங்க. எந்த விளையாட்டுமே இல்லை. ஒரு விளையாட்டு வராங்க இல்லை. குர்ஆன் கையில் இரவுல பார்த்தாலும் குர்ஆன், பால பார்த்தாலும் குர்ஆன். நாங்க தூங்குவோம், அதுல ஓதுங்க. என்னோட பிள்ளைகளை குர்ஆனுடைய மாஹோல் கொண்டு வரணும். ரமலான பத்தி அல்லாஹ் சொல்றதே ஷஹ்ரு ரமலான் உன்சில ஃபீஹில் குர்ஆன். இது ரமலான் மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். மொத்தமாக லௌஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து முதலாம் மாதத்துக்கு கத்ருடைய இரவுல அல்லாஹ் இறக்கி வச்சான். மொத்தமாகவே இறக்கி வச்சான். அதுபோல 23 வருஷத்துல முதலாம் மாதத்துக்கு கீழே வந்துச்சு பூமி. லைலத்துல் கத்ர் கத்ருடைய ராவு. அத பத்தி அல்லாஹ் சொல்லும்போது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாங்க குர்ஆன் இறக்கினோம் கத்ருடைய ராவுல. கத்ருடைய ராவு என்ன தெரியுமா? வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 6000 மாதங்களோட சிறந்தது. அதுதான் குர்ஆன் இறக்கப்பட்டது. குர்ஆனுக்குள்ள நாம குர்ஆனின் கையில் வாகனங்கள், கடைகள், வியாபாரத்துல, தொழில குர்ஆன் கையில். சதகா எல்லாருமே கொடுக்கணும். ஜகாத் வந்து அது குறிப்பிட்ட கொடுப்பாங்க. இப்ப நாங்க நம்மள ஜகாத் எடுக்கிறது தகுதி இல்லையே, எடுக்கிறது தகுதி, அதனால சதகா இல்லைங்க. இல்ல சதகா பிச்சைக்காரன் சதகா கொடுக்கும். சதகா சல்லியா மட்டும் இல்ல, உடுப்பிக்குதா கொடுங்க, சாப்பாடுக்குதா கொடுங்க, அரிசிக்குதா கொடுங்க, தலவாடங்களுக்குதா கொடுங்க. ரமலான்ல கொடுக்கணும். ஒன்னே சேகரிச்சு வைக்கல, எல்லாத்தையும் அந்த கொண்டு இல்ல, கொடுத்து செய்யணும். உள்ளவர்களும் கொடுக்கணும், இல்லாதவர்களும் கொடுக்கணும், உள்ளவனுக்கும் கொடுக்கணும், இல்லாதவனுக்கும் கொடுக்கணும். ரமலான்ல சதகா பொதுவாக எல்லாரும் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யுங்க, இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்யுங்க. இல்லாதவர்களுடைய கவலைகள்ல பங்கெடுங்க. பள்ளியில ஒரு உண்மையான இஃப்தார், பள்ளியில முழு சேர்ந்த மாதிரி சில விஷயங்கள். எல்லான சகோதரர்களே, நபியும் சொன்னாங்க, மன் ஃபத்தர ஸாயிமா, நோன்பாளிக்கு நோன்பு திறக்க யார் ஏற்பாடு செய்வாங்களோ முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும். அவரை அல்லாஹ் நரக விடுதலை செய்வார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னால எல்லாருமே நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய வசதி இல்லையே, யாரே மாதிரி நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யணுமா? அப்படியா? நாங்க நீ நோன்பு ஏற்பாடு செய்ய முடியும். பெரிய கோப்பைன்னு குடிக்கணும், அப்புறம் கஞ்சி கோப்பைன்னு குடிக்கணும், 3 சோட்டி வைக்கணும், ஒரு ஃப்ரூட் சேர்க்கணும். இப்ப ஆஃபர் வருது, உங்களோட பெஜ்களுக்கு நீங்க இஃப்தார் போட்டேன்னு சொன்னா 2100 ரூபா ஒரு ஹெட்டுக்கு, ஒரு தலைக்கு 2100 ரூபா, 2700 ரூபா. அதான் இதான் போட்டு பிரட்டி இஃப்தார் எல்லாத்தையும் போயிட்டு சொல்லுங்க. நபி அவங்கள்ட்ட கேட்டா சாபாக்கள், யா ரசூலல்லாஹ், பாவம் மன்னிக்கப்படுது, நரக விடுதலை கிடைக்குது, எங்களுக்கு வசதி இல்லையா சொல்ற, எப்படி நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யற? நபி அவங்க சொன்னாங்க, அத்தம்ரு வல் மா, ஈச்சப்பழமும் தண்ணீர். இது எல்லாம் கொடுக்கறதுக்கு இல்லையா? தாராளமா சில குடும்பங்கள் இலங்கையில் இருக்கிறார்கள், கஞ்சி எடுத்து அதை சார் செய்யறாங்க. நாடகத்தை கேட்கறல, பிச்சை கேட்கறல, தாங்களே ஒண்ணுமே இல்லை. யாரு கேட்டு வராங்களோ அவனை ஜகாத் வாஜிப் வைக்கணும். அவ்வளவு சேர்த்து கேட்டு வராங்க, கேட்டு வராக்களை பார்த்தா ஜகாத் வாஜிபா, அவ்வளவு சேர்த்து. இல்லாதாக்களை தேடி கொடுங்க. ஊர்ல இருக்கிறாங்க, குடும்பங்கள் இருக்கிறாங்க, பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க, பாப்பட தம்பிமான பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்பட தம்பிமான பிள்ளை அடுத்த ஜெனரேஷன் இருக்கிறாங்க. தேடி கொடுங்க. இல்லாதாங்க பார்க்கறதுக்கு நல்ல டிப்டாப்பா இருப்பாரு, ஆனா ஒரு தான் யாரையும் கேட்டு போறீங்க.
இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்யுங்க, நோம்புக்கு ஏற்பாடு செய்யுங்க, கொடுங்க. அதே போல மேலான சகோதரர்களே, 5வது விஷயம் தான் துஆ, இஸ்திக்ஃபார், தௌபா. ஹதீஸ் வருது இப்னு குஸைமால, பைஹகில வரக்கூடிய ரிவாயத், நபி அவங்க ரமதானுக்கு முன்னால சொல்றாங்க, قد اضلكم شهر مبارك, உங்களுக்கு முன்னால ஒரு முபாரக்கான மாசம் வருது. நபி அவங்க ரமதானுக்கு முன்னால சஹாபாவுக்கு சொல்றாங்க, قد اضلكم شهر مبارك, முபாரக்கான மாசம் வருது. فاكثروا فيه 4 خصال, 4 விஷயத்தை அதிகமாக கேளுங்க. நீங்க அதிகமாக 4 விஷயம் செய்யுங்க. நபி அவங்க சொல்றாங்க 4 விஷயம் அதிகமா செய்யுங்க. எதுல? நோன்புல அதிகமாக 4 விஷயங்கள். இப்ப நாங்க நோன்புல அதிகமாக என்ன செய்யணும்னு கேட்டு பார்த்தோம். செல்வதுக்கு கொண்டு வைக்காது. சும்மா கேட்கிறேன்டா, நாங்க எங்களுக்கு கேட்க தேவையில்லை. ஒரு அந்நிய ஒரு ஆள்கிட்ட நீங்க என்னோட நோன்பு பத்தோட அபிப்பிராயம் சும்மா கேட்டு பாருங்க. அவன் சொல்லுவாங்க, கஞ்சிக்குரிய மாசம், சம்சாக்குரிய மாசம், படிச்சுக்குரிய மாசம், ராவுல வந்து விளையாட்டு மாசம், கிரிக்கெட் அடிக்கிற மாசம், அதே போல என்ன சொல்லுவாங்க, கரப்போட்டு அடிக்கிற மாசம், சொல்லுவாங்களா? யாரையா பார்த்தா என்ன விளக்குதா? வெறும் விளக்குது. அதான் நபி அவங்க சொல்றாங்க, அது அதல்லக்கும் ஷஹர் முபாரக், முபாரக்கான மாசம் வருது. ஃபஅக்ஸிரு ஃபீஹி 4 ஃபிஸால், 4 விஷயங்கள் அதிகமாக செய்யுங்க. 2 விஷயம் அதுல உங்க ரப்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய 2 விஷயம். அடுத்த 2 விஷயம் உங்களுக்கு கட்டாயமானது. 2 விஷயம் நீங்க ரப்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய 2 விஷயம். அடுத்த 2 விஷயம் உங்களுக்கு கட்டாயமானது. ரப்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய 2 விஷயம் நீங்க அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன சொல்லணும்? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ. முழு ரமலான் ஆனால் ராவு தொழுகைக்கு நேரம் உண்டிக்குது, குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கணும், அதுக்கு நேரம் கொடுக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுக்கு நேரமே தேவையில்லை. வரக்கூடிய நேரத்துல, போகிற நேரத்துல, இரவுல, பகல்ல, கடையில, தனியா உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இரண்டாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த 2 மூலமாக ரப்பு சந்தோஷப்படுவார். லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். 2 மூலமாக அல்லாஹ் சந்தோஷப்படுவார். அடுத்த 2வது விஷயம் அது உங்களுக்கு கட்டாயமானது. நீங்க சுவர்க்கத்தை அல்லாஹ்ட்ட கேளுங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க, சுவர்க்கத்தை அல்லாஹ்ட்ட. அது எங்களுக்கு மத்த 2ம் அல்லாஹ் சந்தோஷப்படுத்தக்கூடியது. சொல்லுங்க பாப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், لا إله إلا الله، أستغفر الله، أسألك الجنة وأعوذ بك من النار. لا إله إلا الله، أستغفر الله، أسألك الجنة وأعوذ بك من النار. لا إله إلا الله، أستغفر الله، أسألك الجنة وأعوذ بك من النار. அப்படி நபி அவங்க லேசாக செஞ்சுக்கிறாங்க. இந்த 4 துவா, இந்த 4 ஒரு விரிவுரை செய்யறா 4 வருஷமாவது தேவைப்படும். அவ்வளவு முழு விஷயத்துக்கு 4 லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன, இஸ்திக்ஃபார் என்ன, அஸ்தக்ஃபிருல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார். 4ம் தலையங்கங்கள் மட்டும்தான். உள்ளுக்கு போய்த்து பார்த்தா கடல் சுருக்கி நபியவன் செய்திருக்கிறார். இதையும் செய்யலடா, புள்ளைய படிச்சு விடுங்க. சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல் ஜன்னா வ அஊது பிக மினன். மனைவிக்கு பாடமாக்கிடுங்க. சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல் ஜன்னா வ அஊது பிக மினன். உம்மம்மா, வாப்பம்மா, அம்மா, லா இலாஹ எழுதி கொடுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல் ஜன்னா வ அஊது பிக மினன். ஒரு அரபி தெரியாதா, இங்கிலீஷ் எழுதி கொடுங்க, தமிழ் எழுதி கொடுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல் ஜன்னா வ அஊது பிக மினன். இப்னு மாஜாஹ் வரக்கூடிய ரிவாயத், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஃப்தார் நோன்பு திறந்த உடனே அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மக்ஃபிரதக, யா அல்லாஹ் உன்னிடத்துல நான் மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிப்பு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் கத்ருடைய ராவு அடைஞ்சா என்ன துஆ கேட்கணும்?
கூட துவா வரும். எனக்கு ஒரு துவா செஞ்சுட்டாங்க யா ரசூலல்லாஹ், ஒரு துவா செஞ்சுட்டாங்க. நபி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. நீங்க எப்படி துவா கேளுங்க, யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், மன்னிக்க விரும்பக்கூடியவன், என்னை மன்னிப்பாயா, மன்னிப்பாயா. குடும்பங்களை நாங்க மன்னிக்கணும், மனைவியை மன்னிக்கணும், பிள்ளைகளை மன்னிக்கணும், அம்மா அப்பா மன்னிக்கணும், தாசத்தாச மன்னிக்கணும், நாங்க மன்னிக்கணும், நல்லகளை மன்னிக்கணும். துஆக்கள் ஈடுபடணும். கடைசியாக கடைசி 10 இத்திகாஃபுக்குரிய 10, கடைசி 10 இத்திகாஃப். அல்லாஹு அக்பர். ஒரு நாள் இத்திகாஃப்ங்கிறது 3 கந்தக் எங்களை நடந்துட்டு சொல்லுவாங்க. ஒரு கந்தக் என்ற வானத்துக்கு பூமிக்கு இடைப்பட்ட தூரம் ஒரு நாளுடைய இத்திகாஃப். ரமதான்ல நபி அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் கடைசி இத்திகாஃப் இருப்பார்கள். எந்த வருஷம் வஃபாத் ஆனாங்களோ 30 நோன்பு இத்திகாஃப் இருக்காங்க, 30 நாள் இத்திகாஃப் இருக்காங்க. கடைசி பஜாருக்குரிய வார்த்தை இல்ல, பஜார் இல்ல, பஜார் தாராளமா முடிச்சு 5 மாசம் பஜார்ல இந்த மாசம் ரப்போட தொடர்பான மாசம். இது அல்லாஹ்வோட சீசன். எங்களை உலக சீசன் இல்லை, இது ரப்போட நாங்க நெருங்குற சீசன். பிள்ளைகளை பஜாருக்கு கூட்டு போவான், மனைவியை கூட்டு போவான், அங்க அலைஞ்சு இங்க அலைஞ்சு அங்க நோத்துல பஜார். நான் கடைசி 10 வீடுகளோட இருக்கணும், பள்ளியோட இணையணும். இதான் ரமதானுடைய காலம். இந்த காலத்துல அல்ஹம்துலில்லாஹ் அதிகமான பள்ளிக்கு வருவாங்க. பள்ளியுடைய நிர்வாகம், ஊருடைய உலமாக்கள், நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பள்ளியில தஃசீருடைய வகுப்புகள், ஃபிக்ஹுடைய வகுப்புகள், வியாபாரத்தை பற்றி உள்ள விஷயங்கள், குடும்ப விஷயங்களை வேற வேற ஹல்காவா உட்கார்ந்து ஆட்களை படிச்சு கொடுக்கணும். இந்த நேரத்திலே நாங்க தலீம், நாங்க மக்களுக்கு ஃபிக்ஹ, மக்களுக்கு தஃசீர படிச்சு கொடுக்கிறதுக்கு நாங்க முன் வரல. இந்த உலமாக்கள் வேற ஒரு நாலு மக்கள் வர மாட்டாங்க. முழு மக்களும் பள்ளியோட தொடர்பான ஆளர், பள்ளிக்கு வரக்கூடிய பொதுமக்கள், நீங்க ஏதாவது தேவையானது படிக்கணும், வாழ்க்கைக்கு தேவையானது படிக்கணும். நபி அவர்கள், உலமாக்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் பள்ளியில ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே படிச்சு கொடுப்பாங்க. நபி அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால படிச்சு கொடுப்பாங்க. இவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால ஹல்கா, அதேபோல அப்துல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால மக்களுக்கு படிச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. லோஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, ஃபஜ்ர் ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னால மக்கள் நீங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் படிக்கணும். உலமாக்கள் இறங்கணும், ஹல்காக்கள் கொண்டு வரணும். இந்த பஜார் பள்ளியில அசருக்கு பின்னால தஃசீர் இருக்குது, லுஹருக்கு பின்னால குடும்ப விஷயங்கள் இருக்குது, காலையில 10 மணிக்கு வியாபாரம் சம்பந்தமா இருக்குது, இஷாவுக்கு பின்னால தராவீஹ் போகும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அது வந்து ஜகாத் சம்பந்தமாக வேண்டிய மசாலா கேட்டுக்கொள்ளலாம். நீங்க உலமாக்கள் நேரம் கொடுக்கணும். பள்ளிய ஹயாத்தாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு தேவையானது, ஆண்களுக்கு தேவையானது, அதே போல உள்ள உடம்பு சம்பந்தமானது, குடும்ப உறவுகள் பெண்கள் சம்பந்தமானது, அந்நிய சகோதரர் சொல்லக்கூடிய முறை, சாப்பாட்டுடைய முறை எல்லாம் படிக்கிறதுக்கு சூழ்நிலை ரமலானுடைய காலங்கள் வருவாங்க. மக்கள் சாரை சாரையாக சொல்லாதவர்களும் பள்ளிக்கு வார நேரத்தில் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை படிச்சு ரமலான அழகான முறையில கழிப்போமா இன்ஷா அல்லாஹ். 4 விஷயங்களை நாங்க ஈடுபடுத்தணும். நாங்க ஒரு திட்டம் போடணும், குடும்பமா உட்காரணும், கடைசி இத்திகாஃபுக்குரியதாக ஆக்கணும். இதுக்கு இப்பையில இருந்தே நீங்க திட்டம் போடுங்க. இந்த பார்ட் டைம் இத்திகாஃப் வேணும். பரவாயில்லை, அல்லாஹ்வுக்கு வந்துட்டு பஜ்ரு போறது முழு நேரம் இத்திகாஃபிக்க பாருங்க. பெரிய மாற்றம் வரும், பெரிய மாற்றம் வரும். குடும்பங்கள்ல பெரிய மாற்றம் வரும், பிள்ளைகள்ல பெரிய மாற்றம் வரும், ஊர்ல பெரிய மாற்றம் வரும். அல்லாஹ் உதவியிலும் மறைமுகமான உதவியா பாக்கியிலும் கல்வி சுத்தமாகிறது, கண்ணுக்கு விளங்குது. கல்வி சுத்தமாகிறது, கண்ணுக்கு விளங்கும். இன்ஷா அல்லாஹ் சிவமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை கேட்ட மதபுரஹான மனசைக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. யா அல்லாஹ் பாவங்களை மன்னித்து தருவாயாக, சரிகளை தந்தருவாயாக, சதகளுடைய பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் மஹல்லாவை கபூல் செய்வாயாக. ஆண்கள், பெண்கள், பிள்ளைகளை, பெரியவர்களை, சிறியவர்களை கபூல் செய்வாயாக. ஒவ்வொரு வீடுகளையும் கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நபியவர்கள் ரமதானை எவ்வாறு கழித்தார்களோ அதே போன்று நாங்கள் ரமதானை கழிப்பதற்கு கிருபை செய்வாயாக. பரக்கத்தோடு சேர்த்து வைப்பாயாக. ரஹ்மத்தோட மக்ஃபிரத்தோடு சேர்த்து வைப்பாயாக. நடக்க விடுதலை தருவாயாக. ரமதானின் மூலமாக
என்னென்ன வாக்குறுதிகளை அளித்தாயோ அனைத்து வாக்குறுதிகளை எங்களுக்கும் எங்களுடைய உச்சரங்களுக்கு தருவாயாக. குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அழகான நோன்புடைய பாக்கியத்தை தருவாயாக. இரவு நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சதகாத்து தர்மங்கள் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. தௌபா இஸ்திக்ஃபாருடைய பாக்கியத்தை தருவாயாக. கடைசி பத்தி அஜிகாவுடைய பாக்கியத்தை தருவாயாக. ரமதானை அடைந்த பாவங்கள் மன்னிப்பு பெற்ற கூட்டத்தை எங்கள் அனைவரும் சேர்த்து தருவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு வஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.